ஆண்டவன் அருளால நல்லா இருக்கு. எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் இழந்தவும் சக்தி அடைஞ்சிருக்க. அந்த ஆண்டவன் நம்பினவங்களை கைவிட மாட்டாமா? ஏன் என்னமும் மாறி இருக்க? இதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? உன்னோட லட்சியத்துல நீ 3 படி ஏறிட்ட. நான் சந்தோஷப்பட்டேன். என்னால அப்படி சந்தோஷப்பட முடியல. அந்த சந்தோஷத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு. கார்த்திக் கொலைய பார்த்துட்டான். கொலைய பார்த்துட்டானா? அந்த கொலைய பண்ணது நீதானே? அது அவனுக்கு தெரியாது. மறைஞ்சிருந்த கார்த்திக் என் முகத்தை பார்க்கல. ஆனா அந்த கைலாஷ விஸ்வரூபம் எடுத்து அந்த நாகினி கொண்டதை அவன் பார்த்திருக்கான். அப்படின்னா அவன் நாகினி கொண்டதான் பார்த்திருக்கானே தவிர நீதான் நாகினின்னு அவனுக்கு தெரியாதுல்ல? இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் என்ன முழுசா நம்பிட்டு இருக்கான். ஆனா அது எவ்வளவு நேரம் நிலைக்கும்னு எனக்கு தெரியாது. என்னுடைய பொருள் அவனுக்கு ஏதோ ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதை எடுத்துக்கிட்டு அவ ருத்ரம்மாவை பாக்குறதுக்கு போறான். அதை பார்த்த அடுத்த நிமிஷமே ருத்ரம்மா நான் தான் நாகினின்னு சொல்ல போறாங்க. அப்படின்னா அந்த பொருள் அவன்கிட்ட இருந்து எடுக்க வேண்டியதானே? அந்த பொருள் என்ன, அதை அவன் எங்க வச்சிருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. சிவன்யா, உன் நெத்தில இருந்த நெத்தி சுட்டி எங்க? ஆமா, நெத்தி சுட்டியை காணோம். சிவன்யா, ஸ்ரேயா, இங்க வாங்க வாங்க வாங்க. பூஜைக்கு நேரம் ஆச்சுல, வாங்க. அம்மா, என்ன இது? இதுவா? இது உன்னோட நெத்தி சுட்டி. அது எனக்கு வேணும். ஏய், எனக்கு வேணும். இது எனக்கு தான். அது அம்மா உனக்கு கொடுத்தது. எவ்வளவு வருஷமா அதை வச்சிட்டு இருக்க? உன் நெத்தில இருந்து விழுந்த நெத்தி சுட்டி தான் அவன்கிட்ட இருக்கணும். அது ருத்ரமா கைக்கு போயிடவே கூடாது. அந்த நெத்தி சுட்டி அவன் கிட்ட இருந்து எடுத்தாகணும். அவன் அதை தானே ருத்ரமா கிட்ட கொடுக்க போறதா சொல்லிட்டு இருந்தான். அவனை தடுத்து எடுத்தாகணும். அவசரப்படாத சிவன்யா. அந்த வீட்டில் இருக்கிறவங்க உன்னை சந்தேகப்படக்கூடாதுன்னா கார்த்திக் கிட்ட இருந்து அதை எடுத்துக்கிட்டு வர வேண்டியது ஸ்ரேயாவுடைய வேலை. அதை எடுக்கிறதோட இன்னொரு விஷயத்தையும் அவனுக்கு தெளிவுபடுத்தணும். அந்த கைலாஷ கொன்ன நாகினி இவதான் அவனை நம்ப வைக்கணும். சரியா சொன்னீங்க குருதேவா. அப்படி செஞ்சாதான் சந்தேகம் வராது. சிவன்யா, நீ எதுக்குமே கவலைப்படாத. உன் புருஷன் கார்த்திக் ருத்ரம்மா கிட்ட அந்த நெத்தி சுட்டியை கொண்டு போய் கொடுக்க மாட்டான். ஓம் நமச்சிவாய. அரஹர மகாதேவா. நாங்க வீட்டை விட்டு கிளம்பின விஷயம் ஸ்ரேயாவுக்கு இன்னும் தெரியாது. எப்படியாவது அவகிட்ட சொல்லி ஆகணும். ஸ்ரேயா, ஸ்ரேயா, ஸ்ரேயா. குருதேவா, என்ன சிவன்யா தான் கூப்பிடுறா. அவங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்பவே போறேன். சிவனியவள அன்னைக்கு பார்ட்டியில பார்த்திருக்கேன். கைலாஷங்களை கொண்டது இவதான். இந்த பொருளை எடுக்கிறதுக்காக தான் இவன் நம்மளை துரத்தி வந்திருக்கா. சிவன்யா, நீயா, உனக்கு இதுதானே வேணும்? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். உன் அடையாளத்தை எடுக்க வருவேன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா உன் கதை முடிஞ்சிருமே. நீ என்ன பண்ணாலும் இது மட்டும் உன் கைக்கு கிடைக்காது. என்ன ஆனாலும் சரி, இது அந்த ருத்ரம்மா கிட்ட கொடுத்தே தீருவேன். உனக்கு இதுதானே வேணும்? நீ வருவேன்னு எனக்கு தெரியும். உன் அடையாளத்தை எடுக்க வருவேன்னு எனக்கு தெரியும். இல்லைன்னா உன் கதை முடிஞ்சிருமே. நீ என்ன பண்ணாலும் இது மட்டும் உன் கைக்கு கிடைக்காது. என்ன ஆனாலும் சரி, இது அந்த ருத்ரம்மா கிட்ட கொடுத்தே தீருவேன். கார்த்திக் பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் ஸ்ரேயாவோட முகம் மாறிக்கிட்டே போதே. இவ கோபத்துல இவரை ஏதாவது செஞ்சுட்டா?
உனக்கு என்ன வேணும்? இங்க பாரு, கார்த்திகை விட்டுடு. அவரை விட்டுடுன்றல. ஈஸ்வரா, குருதேவர் ஸ்ரேயா கிட்ட அந்த நெத்திச்சுட்டியை வாங்கதான் சொல்லிருக்காரு. ஆனா கார்த்திகை கொன்னுடுவா போல இருக்கே. அவரை விடு, விடுன்னு சொல்றல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஸ்ரேயா? ஒரு சாதாரண மனுஷன் இவன். பாம்புன்னு தெரிஞ்சும் எதிர்த்து நிக்கிறான். அதனாலதான் இவனுக்கு நான் யாருன்னு காட்டினேன். நீ வா, அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. சிவன்யா, வேண்டாம் நாகினி, வேண்டாம். உனக்கு உனக்கு இந்த நெத்தி சுட்டி தானே வேணும். இந்தா. ஆனா ப்ளீஸ் என்னோட சிவன்யாவை விட்டுரு. அவளை எதுவும் செஞ்சிடாத. உன் பொருளை உன்கிட்டே கொடுத்துறேன். எனக்கு எனக்கு என் சிவனியோட உயிருக்கு முன்னாடி இந்த பொருள் மட்டும் இல்ல, எதுவுமே பெருசு இல்ல. இந்தா, உன்கிட்ட இருந்து நான் எடுத்துட்டு போன பொருள் எடுத்துக்கோ. எனக்கு என் சிவனியா தான் முக்கியம். இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. இந்த வாங்கிக்கோ. கார்த்திக் கோவப்பட்டு என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாருன்னு நினைச்சேன். ஆனா இன்னும் என் மேல இருக்க அன்பு அவருக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை. தயவு பண்ணி சிவனியாவை விட்டுரு. சிவன்யா, உனக்கு எதுவும் ஆகலையே? சொல்லு சிவன்யா. வா. அந்த நாகினி நினைச்சதை சாதிச்சிட்டா. Damn it. நீங்க அந்த பொருளை அவகிட்ட கொடுத்துருக்க கூடாது. ருத்ரமா கிட்ட தான் கொடுத்துருக்கணும். அவங்க அவளை விட்டுருக்க மாட்டாங்க. நான் மட்டும் அதை அவகிட்ட கொடுக்கலனா அவ உன்னை விட்டு இருக்க மாட்டா. உன்னை எதையாவது செஞ்சிருப்பா. எப்படி உன்னை விட முடியும்? வேற யாராவது இருந்தா கூட பரவாயில்ல. நான் உன் மேல உயிரே. நீங்க என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்கல்ல? எனக்கு என் வீட்டுல இருக்கவங்கள நினைச்சாதான் கவலையா இருக்கு. அந்த நாகினி எதுக்காக எங்க குடும்பத்தை இப்படி துரத்துறானே தெரியல. நான் இதை பத்தி படிச்சிருக்கேன் கார்த்திக். பாவப்பட்ட இச்சாதாரி நாகங்களை கொன்னாங்கன்னா எவ்வளவு வருஷமானாலும் அந்த இச்சாதாரி நாகம் பழி வாங்க வரும். ஒருவேளை உங்க வீட்டுல எப்பவாவது கடந்த காலத்துல தெரிஞ்சோ தெரியாமலோ எப்பவாவது வீட்டுல இருக்கவங்க யாராவது நாகத்தை கொண்டு இருக்கலாம்ல? அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு ஈ எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்கவே மாட்டாங்க. நீங்க நினைக்க மாட்டீங்க கார்த்திக். ஆனா உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படி இல்ல. ஒரு பாவமும் அறியாத என்னோட அம்மா அப்பாவை உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கொன்னாங்கன்னு உன்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன். குருதேவா, இந்த நெத்திச்சுட்டிக்கு பின்னாடி ஒரு அடையாளம் இருக்கு பாத்தீங்களா? இதே அடையாளம் தான் கார்த்திகோட கழுத்துலயும் இருந்தது. அது எப்படி ரெண்டுத்துலயும் ஒரே அடையாளம்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த கார்த்திகோட கழுத்துலயும் புக்லயும் இதே அடையாளம் தான் இருந்தது. அதே அடையாளம் இந்த நெத்திச்சுட்டிலையும் இருக்கு.
அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்?